ஆமே, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 15. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். பெரிய இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்யட்டும். இந்த நாள்லயும் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டு தந்திருக்கிறார். இந்த ஆராதனை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம், ஏசாயில வாசிக்கிறோம் வெளிச்சம் பிரகாசித்தது. மத்தேயுல வாசிக்கிறோம் வெளிச்சம் உதித்தது. 1ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரகாசித்தது. என்னுள்ள ஒரே வசனம் தான், ஆனா ஆவியானவர் வேற கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கிறார். உதித்தது, உதித்தது. என்னது உதித்தது? வெளிச்சம் உதித்தது. இங்க வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப இந்த தேவன் இந்த பூமியில இயேசுவை எதுக்கு அனுப்பினார்னா, வெளிச்சம் பிரகாசிக்கணும், வெளிச்சம் உதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, வெளிச்சத்தை கண்டாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இரவு நேரங்களில கையில ஒரு டார்ச் விளக்கு இருக்குமானால் பயம் இல்லாமல் போகலாம். கையில ஒரு மின் விளக்கு இல்லைன்னு சொன்னா இருள் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதோ தெரியலையே. பள்ளம் கிடக்குதா, கல்லு கிடக்குதா, அல்லனா சில விஷ சந்துகள் கிடக்குதா என்று சொல்லி என்ன செய்யும், ஒரு பயம் வரும் தானே. அல்லேலூயா. ஆனா இங்க எங்க வெளிச்சம் பிரகாசித்தது, எங்க உதிச்சதுன்னு எழுதப்பட்டிருக்குன்னா, மரண இருள். என்ன இருள்? மரண இருள். நான் நம்புறேன் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் மரண இருளின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி கூட, இந்த அதிகால வேளையில் கூட மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, மரண இருள் விலகுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு தாங்க அந்த ஒளி, அந்த ஜீவ ஒளி அவர்தான். அந்த ஜீவ ஒளி பிரகாசித்ததனால இன்னைக்கு நான் சொல்லுவேன், இங்க இருக்க ஒவ்வொரு ஆளும் சொல்ல முடியும், இந்த நான் மரண இருள இருந்தேன், இந்த வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கலனா, இந்த வெளிச்சம் என் மேல் உதிக்கலனா, நான் மண்ணோட மண்ணா போயிருப்பேன். என் மேல அவருடைய வெளிச்சம் உதித்ததினால், என் மேல அவருடைய என்னுடைய மேல அவருடைய ஜீவ ஒளி பிரகாசித்ததினால் மரண இருளில் இருந்து எனக்கு ஒரு ஜீவன் வந்தது. சொல்ல முடியுமா? தேவ பிள்ளை, ஒன்னால சொல்ல முடியுமா? கர்த்தர் மேல உதித்து இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, என் வெளிச்சம் மேல் பிரகாசித்து இருக்கிறது, என் வெளிச்சம் மேல் உதித்து இருக்கிறது. இன்னைக்கு நீ உயிரோடு இருப்பது அது என்னுடைய வெளிச்சத்தினால். ஹல்லேலூயா. முடிஞ்சு போன வாழ்க்கைய கர்த்தர் தம்முடைய ஜீவ ஒளியை பிரகாசிக்க செய்து இன்னைக்கு வாழ வைத்துட்டு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் தேற்றி இருக்கிறது இந்த ராத்திரி வேளை? கர்த்தர் உன்னை தேற்றுறாரா? உன்னை ஆற்றுறாரா? உன்னை உயிர்ப்பிக்கிறாரா? உன்னை பலப்படுத்துறாரா? நல்ல கொஞ்சம் கையை தட்டி ஆவில நிரம்பி ராகாமானா சாந்தானபோ ரிகாலபாரா மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. உனக்காக கர்த்தர் வெளிச்சமாய் இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறார். ஷாகாராமா சாந்தானபோ ரியாந்தனா. ஹல்லேலூயா. ஏசாயாவுல ஒரு வசனம் வாசிக்கலாமா? 60:1-2. ஏசாயா எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும்
காரியம் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கையை தட்டி ஆவில நிரம்பி ஒரு மகிமை உன்மேல் ஊத்து இருக்கிறது. ஆமை எளிமை பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 4 அதிகாரத்துல அங்கே மனப்படமா சொன்னாங்க. இனி ஒரு வசனம் ரொம்ப அசைச்சது. என்னன்னு சொன்னா, மகிமையானவள் மேலெல்லாம் காவல். 5வது வசனமா? 5 அந்த கடைசி வார்த்தை காவல் உண்டாயிருக்கும். எது மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்குமா? எது மேலெல்லாம்? மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல். நான் சொல்றேன், உன் மேல கர்த்தருடைய மகிமை விழுத்திருக்கணும். கர்த்தருடைய காவல் இருக்குது. கர்த்தருடைய காவல் இருக்குது. உன் மேல மகிமை இருக்குனா ஒரு காவல். இது பரலோகத்தின் காவல், தூதர்களின் காவல். ஹல்லேலூயா. இயேசுவானவர் மரிச்ச போது ஒரு காவல் வச்சிருந்தாங்களாம். எதுக்கு? அந்த சரீரத்துக்கு. அந்த காவலம் உடைக்கப்பட்டுச்சு. எதனால? தூத இறங்கி வந்தாப்ல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், யார் மேல இன்னைக்கு ஆவியின் ஏவுதல சொல்றேன், யார் மேல கர்த்தர் மகிமையா உதிச்சிருக்கிறாரோ, யார் மேல மகிமையா பிரகாசித்திருக்கிறாரோ, யார் மேல ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறதோ, உனக்காகவே தூதன் பரவத்துல இறங்கி வருவான். எத்தனை பேர் இதை நம்புற? உனக்காக தூதன் இறங்கி வருவான். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல அங்க மகிமை ஒருத்தன் மேல உதிச்சிருக்கு. அவனை பிடிச்சி எங்க அடைச்சு வச்சிருக்காங்க? சிறைச்சாலைக்குள்ள. எங்க அடைச்சு வச்சிருக்காங்க? பேதுருவ. பேதுருக்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், இந்த ஜெபத்தை குறிச்சு விசுவாசம் இல்லாத ஜெபம்னு சொல்லுவேன். ஏன்னா பேதுரு தட்டிட்டு நிற்கும் போது யாரும் நம்பல. சரிதானா? ஆனா இந்த ஜெபத்தின் வழியா மகிமை ஒருத்த மேல இருக்குது. அவனுக்கு பயம் இருந்துச்சா? பயமே இல்லை. பயமே இல்லை. படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்படிதானே? பயம் இருக்கிறவனுக்கு தூக்கம் வருமா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இப்ப கர்த்தருடைய தூதன் அங்க சிறைச்சான அறையில வந்தானா. வேதம் சொல்லுது, அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. மகிமை உதிக்கப்படுகிற ஒரு மேலெல்லாம் அவன் இருள இருந்தாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவனுக்கு வெளிச்சம். அப்படிதானே? மீகா தானே? மீகாவுல 7:8 வாசிக்கிறோம். 7:8 தானே? என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் வாசிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஆமென். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எந்திரிச்சிருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் வெளிச்சமா இருக்கிறேன். எந்த இருளும் எந்த மரணமும் உன்னை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புற தானம் ஆமென்னு சொல்லிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே ஏசாயா 60:20 வாசித்தா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிவு. ஆவியா சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது. உன் கண்ணீரின் வாழ்க்கை முடிந்து போகுது. உன் வேதனையின் வாழ்க்கை முடிந்து போகும். அப்ப வேற யாருக்கும் வெளிச்சம் வேண்டாமா? அல்லேலூயா. டயர்ட் ஆயிட்டீங்களா? ஃபயர் ஆயிட்டீங்களா? ஃபயர் தெரியலையே. சூடு பிடிக்க முடியுங்க. சூடு ஏறணுமே. வசனத்தை வாசிக்க எனக்குலாம் சூடு வந்துக்கிட்டே, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சூடு தனிய முடியுங்க. சூடு ஏறுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமா இயேசு உதித்தார். அந்த இயேசு இன்னைக்கு உன் மேல உதிச்சிருக்கிறாரு. அந்த இயேசு உன் மேல பிரகாசித்திருக்கிறார். உனக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துட்டு நீ போற இடமெல்லாம் அன்னைக்கு இயேசு போன இடமெல்லாம் வெளிச்சம் பிரகாசித்தது. அதெல்லாம் உதித்தது. இன்னைக்கு அந்த இயேசு உள்ள வந்துட்டாரா?
யோவான் 1 யோவான்ல ஒரு வசனம் வாசித்தாங்க, அந்த சொல்லிக்கிட்டு இருந்து சொன்னாங்க, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் எங்க இருப்போம்? இவ்வுலகத்தில் இருப்போம். எப்படி மறுபடியும் சொல்லணும். அவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறாரு, பிரகாசமா இருக்கிறாரு, அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் பரலோகத்திலும் இருப்போம். என்ன ஆமென்? மறுபடியும் சொல்ல, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் அங்க போய் இருப்போம். இங்க இப்படிதான் வேதனைப்பட்டு கிடப்போம், இங்க இப்படிதான் இருள்ல இருப்போம். அப்படியா போட்டிருக்கு? சத்தமா இவ்வுலகத்தில் எப்படி போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க அந்த வசனத்தை. இவ்வுலகத்தில் இருப்போம். அப்படியா போட்டிருக்கு? அப்படின்னா இருக்கிறோம். அவர் வெளிச்சமா இருக்கிறது போல, அப்பா வெளிச்சமா இருக்கிறது போல, பிள்ளையாக நானும் வெளிச்சமா இந்த உலகத்துல இருக்கிறையா. அப்ப போற இடமெல்லாம் அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா. அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தா. இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா. இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் தாய் கழுவப்பட்டவர். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, இப்போது சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெளிச்சம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா வாக்கு பண்ணியிருக்கிறாரு? நீ நேற்று இருந்த பிரகாரமாகவே இன்றைக்கும் இருப்பாய். நீ இன்றைக்கு இருக்கிற பிரகாரமாகவே நாளைக்கும் இருப்பாய். அப்படி எழுதப்படல. ஓகே, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் அந்த வசனத்துல ஜீவன் இருக்குல்ல, உனக்குள்ள அந்த ஜீவன் வரமுண்டுக்கோ. மீண்டும் சொல்றேன், நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் 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 அதிகமா பிரகாசிக்கிற, நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருப்ப. ஹalleluya. இன்று இருந்த மாதிரி நாளை அல்ல, நாளை இருந்த மாதிரி நாளை மறுநாள் அல்ல, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க உணரணும், புரிந்து கொள்ளணும். இயேசுவானவர் வர வர விருத்தி அடைந்தாரா, விரக்தி அடைந்தாரா? உங்க வாழ்க்கை வர வர விருத்தி அடைதா, விரக்தி அடைதா? சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடைதா? நான் சொல்ற ஆசீர்வாதம், இயேசுவானவர் எப்படி வர வர விருத்தி அடைந்தாரோ, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் எல்லாவற்றாலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைவீர்கள். இதுல என்ன சந்தேகம்? சொல்லக்கூடுமா? உன்னால சொல்ல முடியுமா? இயேசுவானவர் வர வர
பலவீனப்பட்டு போனாரா, பலவானா மாறினாரா? வர வர அவருடைய ஊழியம் அதிகமாச்சுதா குறைஞ்சுதா? அல்லேலூயா. அப்பா அதிகம்னா பிள்ளையும் அதிகம் தானே. அல்லேலூயா. அப்ப இருளுக்கு போனா உன் வாழ்க்கையில இருக்கிற ஒளி அங்க பிரகாசிக்கும். நம்புறீங்களா? நான் சொல்றேன், மகிமையானவர்கள் மேலெல்லாம் என்ன வைக்கப்படுதா? காவல் வைக்கப்படுது. இன்னும் சொல்றேன், மகிமையானவர்களுடைய மேலெல்லாம் மகிமையானவர் தங்கியிருப்பதினால் அவனை சந்திக்கிறதெல்லாம் மகிமையும் மகிமையும், கிருபையும் கிருபையும், கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆசீர்வாதமா சொல்றேன், நீ மகிமையா இருக்கிறதுனால மகிமை இல்லாதவைகள் உன்னை என்ன சந்திப்பது இல்லை. மகிமையானது மட்டுமே உன்னையும் என்னையும் சந்திக்கும். நம்புறீங்களா? அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, அங்க மந்தையை ராத்திரியில காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க மேய்ப்பர்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. நல்லா புரியணும், மேய்ப்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிற வேளையில சுற்றிலும் என்ன செஞ்சுதான்? நான் சொல்றேன், தூதன் வந்தாலே மகிமையா தான் வருவான். தூதனை விட சற்று நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? சிறியவனை வச்சிரு. ஓகே தானா? அதான் வசனம். ஓகே, ஆமா. சற்று சிறியவனாக்கினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன பண்ணிட்டாரு? முடிசூட்டி. அப்போ மகிமையை வச்சிருக்கிறாரா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டு இருக்கிறாரு. இந்த மகிமை உள்ளவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நிற்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து நின்னாலே எது? கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமையை நீங்க அனுபவிக்கணும். இந்த மகிமை சாதாரண காரியம் இல்லைங்க. மகிமை எதெல்லாம் இழந்தது அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துடும். மகிமை வந்துட்டுனா மகிமைக்குள்ள எந்த அசுத்தங்களும் இருக்க முடியாது. மகிமை வந்துட்டுனா இது பரலோகத்தின் ஓப்பாக உன்னை உருவாக்கும். மகிமை வந்துட்டுனா எல்லா கட்டுகள் கலந்து போகும். ஹல்லேலூயா. மகிமை வந்துட்டுனா நற்செய்தி வருது. மகிமை வந்துட்டுனா ஆசீர்வாதம் வருது. மகிமை வந்துட்டுனா எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு போதுன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு போதுமையா. ஆமென். தாவீது அப்படித்தானே ஜெபிக்கிறாரு. 27ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆவது வசனத்தை வாசித்தா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை. அப்படி ஆலயத்தில் எனக்கு ஒரே ஒரு காரியம் வேணியா, உங்க மகிமை வேணும். பழைய ஏற்பாட்டுல மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு. இவரு மகிமையை காண்பித்துங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை பார்த்துட்டு ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி சொல்ற மகிமைக்கும் முகத்தையும் பிரிக்க முடியாது. ஆண்டவருடைய முகத்துல மகிமை இருக்கிறது. அந்த மகிமை தான் உன் மேல உயிர்த்து இருக்கிறது. அந்த மகிமை தான் உன் மேல பிரகாசிக்கிறது. அவருடைய முகத்துல இருக்கிற மகிமை உன்னை மகிமையாக்குது. ஷாகாரா காமா ஷால்பரா. எஸ், வேதம் சொல்லுது, அவர் ரூபமாகவே நான் உன்னை என்னையும் படைச்சிருக்கிறேன். நீ யார் சாயல்? நீ யார் சாயல்? தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய முகத்தில் இருக்கிற மகிமையாக உன் மேல வச்சிருக்கிறார். பிசாசு எதுக்கு தான் பயப்படுவான்? கர்த்தருடைய மகிமை மேல் இருக்குல்ல, இந்த மகிமைக்கு தான் அவன் பயப்படுவான். ஹல்லேலூயா. அந்த மகிமை, இழந்து போன மகிமையை மீண்டும் கொடுக்கும்படி தான் இயேசு வந்தார். தந்துட்டு போயிட்டாரா போலையா? தந்துட்டு போயிட்டாரு. இவன் பரலோகத்துல நமக்காக மகிமை உள்ள ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? மகிமை உள்ளவர்கள் எல்லாரையும் மகிமை உள்ள இடத்துக்கு கொண்டு போகணும்.
ஹல்லேலூயா. அப்ப பிசாசு இதுக்கு இடையில என்ன பண்றான்? மகிமை பெற்ற ஜனத்தை மகிமை இழக்க பண்ணிடணும், மகிமை இழக்க பண்ணிடணும். அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி. நன்மை செய்ய ஒருவனும் இல்லை, ஒருவனாக இல்லையா. அப்ப மகிமை வந்துட்டுனா தீமை செய்யாது, நன்மையை தான் செய்யும். இன்னைக்கு தீர்க்கமா சொல்றேன், கர்த்தர் உங்களை நன்மை செய்யும்படி கர்த்தர் உங்கள் மேல் மகிமை வைக்கிறார். உங்க மேல் இருக்கிற மகிமை நன்மையை தவிர தீமை செய்யாது. தீமை செய்ய யோசேப்பு மேல ஒரு மகிமை இருந்ததுனால அவன் தீமை அல்ல, தீமை செஞ்சவர்களுக்கும் நன்மை தான் செஞ்சாரு. இன்னைக்கு ஆவியார் ஒன்னொரு பேசுறார், என் மகிமை அவன் மேல பிரகாசிக்க பண்ணி இருக்கிறேன், என் மகிமை அவன் மேல உயர்த்திருக்கு. இனி தீமை அல்ல, நன்மையை தான் செய்வ, நன்மையை தான் செய்வ. நன்மை உனக்கு பதிலாய் வரும். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பன் மத்தியில் என்னது சுற்றிலும் பிரகாசித்தது? ஏதோ ஒரு பக்கத்துல மட்டும் மகிமை அல்ல, இல்லையா? 2 பக்கம் தான் மகிமை, இல்லையா? 4 பக்கம் இல்ல இல்ல இல்ல. வேதம் சொல்லுது சுற்றிலும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உன்னை சுற்றிலும் ஒரு மகிமை இருக்கு, உன்னை சுற்றி ஒரு மகிமை இருக்கு, என்னை சுற்றி ஒரு மகிமை இருக்கு. தேவ பிள்ளையே, உன்னை சுற்றி ஒரு மகிமை இருக்கு, உன்னை சுற்றி ஒரு மகிமை பிரகாசிக்குது, ஒரு மகிமை பிரகாசிக்குது. அனுபவி அனுபவி. இதோ 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 தேவ தூதனுடைய மகிமை. ஓ ஜீசஸ் நேம். ராகாமா ஷேகல்பாரா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹா, மகிமை வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். மகிமை வந்துட்டுனா பயம் வராது. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு பயம் வருது? எதை இழந்துட்டான்? மகிமை பெற்றது உண்மைதான். மகிமை பயங்கரமான வார்த்தை, பழைய ஏற்பாட்டா ஈக்கபோத். ரெகோபோத் இல்லைங்க, என்ன போத்து? ஏன்? தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு. இக்கபோத் அல்ல, ரெகபோத். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னன்னு சொல்ல, இன்னொரு வார்த்தை, எபிரேயன் வார்த்தை நினைக்கிறேன். இக்கபோத்துக்கு அந்த ராபர்ட் ரொனால்டு அவர் தான் சொன்னார். கபோத் என்னது? கபோத். கபோத்னா கர்த்தருடைய மகிமை. தொட்டா அந்த கர்த்தருடைய பெட்டியில் இருந்துச்சுல, அதான் என்ன மகிமை? கபோத்தின் மகிமை. பழைய பாட்டிலே ஒரு கபோத்தின் மகிமை கர்த்தர் வச்சிருப்பாரானா? உன் மேல, என் மேல, ஆண்டவருடைய சரீரமாகிய சபை மேல, அவயத்து மேல, அதை விட பல மடங்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைக்கிறார், ஒரு மகிமையை மேல வைக்கிறார். இதோ 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 சில இருள்கள் விலகிறது, சில மரண கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார், சில மரண பிடிகள் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஷாகா ராகா மாராதாரா. எஸ் எஸ். உன்னை மரண ஆட்கொள்ள கர்த்தர் தீர்க்கதரிசியா பேசுறார். உன்னை மரண ஆட்கொள்ளுவது இல்ல, உன்னை மரணம் பிடிச்சு வைக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய மகிமை உன் மேல இருக்கு. எந்த வியாதியை பிடிக்க முடியாது, எந்த சத்துவனை பிடிக்க முடியாது, எந்த விதமான துர்க்கிரியைகள் உன்னை பிடிக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய மகிமை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. சுற்றில் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கர்த்தருடைய மகிமை இருப்பதனால நீ பயப்பட மாட்ட. உன்னை கண்டு சகலமும் பயப்படும், பயப்பட்டுத்தான் ஆகும். காரணம், மகிமை மேல இருக்கு. தாவீது மேல கர்த்தருடைய மகிமை இருந்ததனால தாவீதை கண்டு சவுலுக்கு பயம். துரத்திதான் வரா, ஆனா தனி நபரா வரல, படைய துரத்திக்கு வரா. ஆனா வேதம் சொல்லுது, அநேக நேரம் அவன் சவுல் தாவீதுக்கு பயந்துகிட்டு இருந்தான். காரணம் என்ன? தன்னை விட்டு மகிமை போச்சு. தாவீது மேல மகிமை இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், உன் மேல ஏன் மகிமையை வச்சிருக்கிறேன், உன் மேல ஏன் மகிமையை வச்சிருக்கிறேன், உன் மேல ஏன் மகிமையை வச்சிருக்கிறேன். சில அந்தகாரங்கள் பயப்படுவது மட்டுமல்ல, சில அசுத்த எண்ணங்களை உடைய நபர்கள் கூட பயந்து நடுங்குவாங்க, பயந்து நடுங்குவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை கண்டு அசுத்த ஆவிகளால் அளக்களை பிடிக்கிற ஜனங்கள் எல்லாம் பயப்பட போறாங்க. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீ பயப்படாத, நீ பயப்படாத.
இந்த வார்த்தை மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, தூதன் எங்கெல்லாம் வந்தானோ அங்கெல்லாம் சொல்ற வார்த்தை, முதல் நற்செய்தி என்ன? பயப்படாதே. அதே ஆமே ஸ்தோத்திரம். லூக்கா 1 அதிகாரத்தினுடைய ஆமே ஸ்தோத்திரம் 13 வாஸ்தா, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாரு? அதான் தூதன் தான் சொல்றாப்ல. அதே போல லூக்கா 1:30 வாஸ்தவனா அங்க என்ன சொல்றாப்ல? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே மரியாளே பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் அந்த வார்த்தை உனக்கு சொல்றாரு. மரியாள்ன்ற பேர்ல உன் பேரை போட்டிருக்க. ஆமே, நீ பயப்படாத, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இது தூதனின் சத்தம். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசையில் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் ஊத்துது. இன்னைக்கு உன் மேல அந்த வெளிச்சம் உதிக்குது. இந்த வெளிச்சம் உன் குடும்பத்தில் வச்சு, உன் கிராமத்தில், நீ போற இடத்துல எல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சம் பிரகாசித்துக்கிட்டே இருக்கும். வெளிச்சம் பிரகாசித்துக்கிட்டே இருக்கும். வெளிச்சம் பிரகாசித்துக்கிட்டே இருக்கும். இந்த வெளிச்சம் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷத்துன்னு சொல்ல மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அன்னைக்கு சந்தோஷம் உண்டாச்சா? இயேசு பிள்ளையாகி மேல ஒரு மகிமை இருந்ததுனால கர்த்தர் காத்தாரா? காத்தாரா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க மேல மகிமை கொடுக்கப்பட்டது. உங்க மேல கர்த்தர் நினைச்சிருக்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனத்தை, திட்டத்தை, மகிமையை தந்த தெய்வம் அது மேல ஒரு காவலை வச்சிருக்கிறார். அவரே நிறைவேற்றி முடிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேணாம். சமயம் போச்சு. வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. இன்னும் வார்த்தைகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை கொண்டு சகலம் பயப்பட போகுது. ஏன்? மகிமை பிரகாசித்திருக்கிறது. மகிமை இருக்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்குது? காவல் இருக்கிறது. அல்லேலூயா. இருளை கண்டு பயப்படாத, வியாதியை கண்டு என்ன செய்யாத, பயப்படாத. நீனே சொல்லு, இயேசுவின் நாமத்தில் வியாதியை விலகு. விலகுத்த ஆகாது. ஏன்? மகிமை மேல என்ன இருக்குது? காவல் இருக்குங்க. ரொம்ப முக்கியம். காவல் இருக்கு. இது என்ன காவல்? உலகத்தில் உள்ள காவலா? இல்ல, பரலோகத்தின் தெய்வம் காவலா வச்சிருக்கிறார். எனக்கு ஞாபகம் வருது, ஏதேன் தோட்டத்துக்கு காவலை இடத்த வச்சாராம். சுடர் ஒளி பட்டயம். ஒரு தோட்டத்துக்கு ஒரு சுடரொளி பட்டயத்தை காவலா வச்சிருப்பாருன்னா, தோட்டத்தை விட ஒன்னே என்னையும் கர்த்தர் மேலா நடத்துறாரா? மகிமையா என்றாரா? என்றாரா? என்னலையா? உன் மேல அப்ப காவல் இருக்கா? அப்ப நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் பதறணும்? உன்னை கொண்டு சகலம் பதறுது. உன்னை கொண்டு சகலமும் பயப்படுது. அல்லேலூயா. நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாயை குறிச்ச நடுக்கம், திகிலும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். யாருங்க இவரு? மொர்தெகா வாசல்ல இருக்கிறவரு. ஆனா வாசல்ல இருந்தாலும் மகிமையிலான நிரப்பப்பட்டவர். அல்லேலூயா. ஆமா, மகிமை பிறருக்கு தீங்கு செய்யாதுங்க. மகிமை பிறருக்கு விரோதமா எழும்பாது. மகிமை வந்துட்டுனா சகல காரியத்தையும் மகிமையாத்தான் பார்க்கும். ஆமா, என் ஞாபகம் வருது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் என்னமோ, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமோ, சுத்தம் இல்லாதவர்களுக்கு, நான் இப்படி சொல்றேன், மகிமை உள்ளவர்களுக்கு. நான் ஒரே ஒரு நபர் மட்டும் சொல்லி முடிச்சு, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் அந்த வார்த்தை ஆவியானவனுக்கு பெஸ் பண்றதுனால சொல்றேன். மோசே 40 நாள் மலையில இருந்துட்டு எதை வாங்கிட்டு வர்றாரு? மகிமையில இருந்தவர் மகிமையான வாங்கிட்டு வர்றாரு. இப்போ அடிவாரத்துல பிசாசு சொன்னானா, மேலையா இருக்க, மகிமையிலையா இருக்க, இரு கீழே வா, உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சியை நான் நினைச்சுறேன், காண்பிக்க. எந்த கையில எழுதி வாங்கிட்டு வர உன் கைனாலே உடைக்க வைக்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்து அவன் கீழே வந்தா கீழே என்னத்தை பார்க்கறான்?
அருவருப்பை பார்த்த உடனே எதத்துக்கு எரிஞ்சு உடைச்சிட்டான். கற்பையில் வந்து உடைச்சி கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யாருன்னா லேவி கோத்திரம் எழும்பிச்சு அருவருப்பான எல்லாத்தையும் எத்தனை பேர் வெட்டிட்டானுங்க? 3000 பேர் வெட்டிட்டான். இப்போ உடனே ஆண்டவர் திரும்ப அழைக்கிறார். சோர்ந்து பண்ணியா உடைச்சிட்டு 3000 பேர் செத்துறான்னு நினைச்சிட்டா, திரும்பியும் எங்க வா, மேல வா, எழுதுவேன்னாரு. ஆனா அவர் எழுதி கொடுக்கல, நீ எழுதுன்ட்டார். ஓகேவா? இப்ப அவரே எழுதி கொடுக்குறாரு. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, போன முறை போய் என்னத்த பண்ணிட்டான்? தவறான ஒரு காட்சியை பார்த்து உடைச்சான். நீ தவறான பார்க்க முடியாம ஒரு மகிமை ஒன்னு அறியாம வைக்கிறேன்னு எடுத்து வச்சிட்டாரு. இவனுக்கு தெரியல. இவன் கீழே இறங்கி வந்தா அந்த மகிமையின் ஒளி கண்ணை திறந்தா எல்லாம் என்னதான் தெரியுது? குறைகள் தெரியல, குற்றங்கள் தெரியல. எது தெரியுது? மகிமை தெரியுது. எல்லாருடைய கண்ணுக்கும் மகிமை தெரியுது. இவன் கண்ணை திறந்தாலும் மகிமை தான் தெரியுது. ஆண்டோடைய பிள்ளையே, இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த மகிமையில நிரப்பப்பட்டு இருப்பானா குறைகள் தெரியாது, குற்றங்கள் தெரியாது. எதுதான் தெரியும்? மகிமை தான் தெரியும், நிறைவு தான் தெரியும், நல்ல காரியம் தான் தெரியும். இன்னைக்கு ஆவியானந்த பிறந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் நாள் நானும் சொல்றாரு, உன் மேல என் மகிமையை வைக்கிறேன், முழங்கால் போடுவியா, ஒரு மகிமையோட சுற்றிலும் பிரகாசிக்கிறது. உன் கண்ணை திறந்தா இனி தீமை தெரியாது, இனி தீமையை பார்க்க மாட்டார். ஆமே, ஒரு மகிமை மேல் விழுகிறது, ஒரு மகிமை மேல ஒரு ஆளுகை வருகிறது. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இதோ 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 ஆமே, இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும். உண்மை கர்த்தர் உதிப்பா, கர்த்தர் உதிப்பா. ஒரு மகிமை மேல் ஊற்றப்படுகிறது, ஒரு மகிமை பிரகாசிக்கிறது. நீ போற இடத்துல ஒரு மகிமை அனுபவி, அனுபவி. சுற்றிலும் ஒரு மகிமை இருக்கு, சுற்றிலும் ஒன்னு சுற்றிலும் கையை தட்டி ஆவில நிரம்பி கிறிஸ்துமஸ் ஆணையோட கொண்டு வந்திருக்கு தெரியுமா? ஓ, மகிமையில மூடகத்தான், அவருடைய பிரகாசம் மூடகத்தான், ஒரு அபிஷேகம் ஆளுகை செய்யுதான். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை இதோ உன்மேல் உதித்தது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. ஓ, துக்க நாட்கள் முடிந்து போகும், அவமானம் முடிந்து போகுது, இக்கட்டுகள் முடிந்து போகுது, வேதனைகள் முடிந்து போகுது. கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறா, கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறா. ஒரு வெளிச்சத்தின் ஒளி. ஆமே, ஸ்தோத்திரம். உன்னை சுற்றி ஒரு மகிமை. மறுரூப மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருக்கையில அங்க தெய்வம் மகிமையில வெளிப்பட்டா. வேதம் சொல்லுவது, ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்களை நிழலிட்டது. ஒரு ஒளி உள்ள மேகம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, ஒரு ஒளி உள்ள மேகம் உன் மேல் நிழலிடுகிறது. நீ சொல்லுவ, நாம் இங்க இருக்கிறது நல்லது, நாம் இங்க இருக்கிறது நல்லது, நாம் செபிக்கிறது நல்லது, நாம் ஆராதிக்கிறது நல்லது, தேவனை உயர்த்தது. ஒரு ஒளி உள்ள மேகம், ஒரு ஒளி உள்ள மேகம் உன்னை மூடுகிறது. இந்த மகிமை அநேக மகிமையோடு மாற்ற போகுது. மகிமையானவர்களுக்கு மேலெல்லாம் காவல் வைக்கப்படுகிறது. இது பரலோகத்தின் காவல். இயேசு வந்த நாட்கள்ல ஒரு ஒளினால மரண திசையில் இருக்கிறவர்களா மரித்தவர்களா உயிர்ப்பித்தது போல. ஆமே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இங்க இருக்கிற சிலர் மேல கர்த்தர் தம்முடைய மகிமை வைக்கிறார். நீ போற இடத்துல ஒரு மகிமை வெளிப்படும். மரண திசையில் இருக்கிறவருக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும், மூலமா உதிக்கும், ஓமனமா ஒரு அற்புதம் நடக்கும். சில குடும்பங்கள், சில நபர்களை இன்னைக்கு ஆவிய தீர்க்கதரிசனமா பேசுறாரு. சிலரை கொண்டு சில குடும்பங்களை கர்த்தர் பிடிக்க போறார். சில நபர்களை கர்த்தர் மகிமையாக்க போறார். மகிமையாக்க சில ஆவியா சொல்ல, சில பட்டணங்களுக்கு என் மகிமையை சுமந்து சொல்லுகிறார். எஸ்,
கிருபாவுள்ள பாத்திரமாய், மகிமையுள்ள பாத்திரமாய் ஆவியான சில பட்டணங்களை கொண்டு போகிறார், சில கிராமங்களும் கொண்டு போகிறார். ஒரு கிராமத்தில் இருந்து பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு மகிமையை கர்த்தர் வைக்கிறார். அனுபவி தேவ ஜனமே, நீ பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நீ பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. மகிமை உன் மேல இருக்கிறதுனால நீ பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. ஓ ஸ்தோத்திரம். எஸ் எஸ் தாவீதே, நீ பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நீ ஆயிரங்களுக்கு அல்ல 10,000ங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆமென். ஷிக்கல் வரபால சந்தரபௌரி யாம்பனா ரிக்கல் மனகடதனசியா. Yes, 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 yes. Rika manase, Rikal mana. தேவன் சொன்ன வார்த்தை எல்லாம் உன் வாழ்க்கையில நிஜமாய் மாற போகுது. Yes, yes. கர்த்தருடைய விதை உனக்குள்ள விழுந்திருக்கிறது. இந்த விதை முளைக்கிற நாளாய் மாறிட்டது. விதை முளைக்கும் போது ஒரு ஸ்தோத்திரம். Yes. எஸ், தரையை கிழித்து விட்டு தரையை வெடிப்பாட்டுக்கு வந்தது போல, மண்ணை வெடிப்பு பொழந்து வந்தது போல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள விளைவிக்கப்பட்டிருக்கிறது. ஷிகல் பர ஹடதனா. எஸ், இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல, மகிமையுள்ள ஒன்றை அழிக்க முடியாது, மகிமையுள்ள ஒன்றை அழிக்க முடியாது, மகிமையுள்ள ஒன்றை சேதப்படுத்த முடியாது, மகிமையுள்ள ஒன்றை ஆமென் ஸ்தோத்திரம் அடக்கி போட முடியாது. யோசேப்பு, நீ காவல்கடங்கள்ல இருக்கிறாயோ, உனக்கு தீவிரமான ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிக்கிறார். இதோ என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அவன் சொல்ற வார்த்தை, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற போறேன். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வந்திருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றி மகிமையை மாற்ற போகிறார். தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் தம்முடைய மகிமையை தனித்துவமாய் மேல வச்சிருக்கிறார். நீ சாதாரணமான ஆள் அல்ல. நீ எஸ் எஸ் ஆவியை மீண்டும் மீண்டும் பேசுற. பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போற. நீ பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போற. அந்த மகிமையை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. பட்டணங்களுக்கு ஆசீர்வாதம் தனி நபருக்கு மட்டுமல்ல, குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக்க போறார். எஸ் எஸ். காரணம் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை ஒன்று சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உன் மேல உதித்து இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்து இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்து இருக்கிறது. ஷிகல் மன கடதன ஆசியா. எஸ், ஆவியானவர் மோசேக்கு சொன்ன வார்த்தையை சொல்றாரு. எஸ், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எஸ், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஓ மேல இருக்கிற மகிமைய மானிடர்கள் யாவரும் அதை காண்கிற நாட்கள் வந்து விட்டது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவே. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காய் குறித்த நேரமும் வந்தது வந்தது வந்தது. உன் மேல கர்த்தர் தம்முடைய மகிமை வச்சிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமை மேல வச்சிருக்கிறார். நீ இக்கபோத் அல்ல, நீ கபோத். நீ இக்கபோத் அல்ல, நீ கபோத். நீ கபோத், நீ கபோத். தேவ மகிமை உன்னை விட்டு விலகாது, உன்னை விட்டு விலகாது, உன்னை விட்டு விலகாது. மலைகள் விலகலாம், பதவிகள் நிலைவது போகலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஷில்பா ஹதனா சந்தனா. எஸ் எஸ். யோசேப்பை குறித்து அநேக தவறாய் பேசியிருக்க கூடும், அநேகர் அவமானமாய் நிந்திருச்சிருக்க கூடும்.
யோசேப்புக்குள்ள சீசன் வந்தது. எல்லாரும் தள்ளினிட்டு பணியும்படி, இதோ சாத்தாக் பனேகா வருகிறா, தள்ளிட்டு பணிகள் சொல்லப்படுகிற சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் தள்ளிட்டு பணியும்படி, ஒவ்வொருவரும் வணங்கி நிற்கும்படி கர்த்தர் செய்தது போல தேவ பிள்ளையே, ஓ மேல ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை அநேகரை பணிய செய்யும். அவங்க சொல்றாரு, அநேகர் பரியாசம் பண்ணாங்கல்ல, அநேகர் பரியாசம் பண்ணாங்கல்ல, அநேகர் நிந்திச்சாங்கல்ல, அதே நபர் பணிய போறாங்க, பணிய போறாங்க, பணிய போறாங்க, பணிய போறாங்க, பணிய போறாங்க. மகிமை இருந்துச்சுன்னா, மகிமை இருந்துச்சுன்னா, மகிமை மேல வைக்கிறதுனால, ஓ ஸ்தோத்திரம், இயேசு வாழவர அவன் ஞானிகள் பணிந்து கொண்டது போல, மேய்ப்பர்கள் பணிந்து கொண்டது போல, சகல ஜனங்களும் மகிமைக்கு பணிந்து கொள்வார்கள். எஸ், இந்த மகிமையானவரை அநேகர் பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் உணவரை கரிவாக்கத்தை பயன்படுத்த விரும்புறா. அதுக்கு தான் இந்த மகிமை மேல வச்சிருக்கிறா. இந்த ஆறால கர்த்தர் அதுக்கு மேல மகிமை வச்சிருக்கிறா. நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சாதாரண ஆள் அல்ல. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் மறுபடி 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 பேசுறா. எஸ், அற்பமாய் எனப்படுகிறாயோ, அசட்டை பண்ணப்படுகிறாயோ, அநேகர் ஆச்சரியப்பட போக முடியாது. கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Yes. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறா. கர்த்தர் அப்படியே செய்ய போறா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இதில் என்ன சந்தேகம் சொல்லு, இதில் என்ன சந்தேகம்? கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கும். இதில் என்ன சந்தேகம்? கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கும். இதில் என்ன சந்தேகம்? கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கும். எஸ், ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தி இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரையா. உங்க மகிமையை உங்க பிள்ளை மேல வச்சுட்டீங்க. இந்த மகிமை அநேக இருள்ல இருக்கிற ஜனங்களை மீட்க போகுது. மரணத்தை சிலவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது போல உதிக்க பண்ணுகிறீங்கப்பா. இயேசுவே, நீங்க தீர்க்கதரிசனமாய் பேசின நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்று கூட தவறி போகல, தரையிலும் விழல, நிச்சயம் நிறைவேற போகுது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிள்ளைகளை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரையா. மோசே செய்து கொண்டு செஞ்ச காரியங்கள், தாவீதை கொண்டு செய்த காரியங்கள், எஸ், ஒரு ஆபேத்நேகோவை கொண்டு செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்தது போல நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை எல்லா மகிமை புகழும் உங்களுக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பண செய்கிறோம். பிரேசஸ் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சேவை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.